எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரிசி கழுவின்னு வந்து ஊற போட்டாச்சு. பாருங்கள், நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு ஊற போட்டிருக்குறேங்க. நல்லா ஊறட்டும். இது பாருங்கள், வெந்தயத்தையும் வந்து நம்ம வந்து கழுவி ஊற போட்டாச்சு. இங்கே பாருங்கள், உளுந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், உளுந்து வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி உளுந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுங்க. நல்லா நெத்தாக குண்டு குண்டாக இருக்கும் உளுந்து, ஃபஸ்ட்டு குவாலிட்டி உளுந்து. உளுந்து வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து சூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து இட்லி வந்து நல்லா இருக்குங்க. உளுந்து வந்து நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டி உளுந்தாக இருக்கணும். அதுக்கப்புறமா அதை அரைக்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க. உளுந்து அரைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நல்லா புசு புசு புசுன்னு நல்லா மசிய நல்லா சாஃப்டாக அரைக்கணும் உளுந்து. இங்கே பாருங்கள், உளுந்து ஊற வச்சாச்சு, 3 ஊற வச்சாச்சு. இப்போ மூடி போட்டுருவோம். நம்ம ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து அரைச்சி குளிக்க வச்சிடலாம். முடிஞ்சுதுங்க, இப்போ எல்லாமே முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து அதிகமாக போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா சப்பையாக போயிடும், இட்லி நல்லா இருக்காது. கம்மியாக போட்டாலுமே கல் மாதிரி ஆகிடுங்க.